ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 74வது தலைப்பு. விவாகம். 8 வித விவாகங்கள். தொடர்ச்சி. விவாகங்களில் மிக உத்தமமானதாக சாஸ்திரங்களில் சொல்லப்படும் பிராமம் என்பதன்படி கல்யாணப் பெண் ரிதுவாகாதவளே என்பதற்கு அழுத்தமான சான்றாகவும் விவாக சடங்கின் கடைசியில் ஒரு வேத மந்திரமே இருக்கிறது. வஸ்திரம் கட்டிக்கொள்ள தெரிந்த பின் ரிதுவாகும் வரையுள்ள இடைக்காலத்தில் ஒரு பெண் குழந்தை கந்தர்வனின் ஆதிக்கத்தில் இருக்கிறாள் என்று சொன்னேன் அல்லவா? அந்த கந்தர்வனின் பெயர் விஸ்வாவசு. இந்த விஸ்வாவசுவை பார்த்து கல்யாணப் பிள்ளை சொல்கிற மந்திரம்தான் நான் இங்கே குறிப்பிடுவது. ஏ விஸ்வாவசுவே, உன்னை நமஸ்காரம் பண்ணுகிறேன். நீ இந்த பெண்ணை விட்டு எழுந்திருந்து போ. வேறொரு பெண் குழந்தையிடம் போய் சேரு. இவளுக்கு நான் பதியாகிவிட்டேன் அல்லவா? அதனால் என்னிடம் இவளை கொடுத்துவிட்டு நீ தகப்பனாரின் வீட்டில் இருப்பவளும் விவாகம் ஆகாதவளுமான இன்னொரு பெண்ணை சென்றடைவாயாக என்று இங்கே கல்யாணப் பிள்ளை வேண்டிக் கொள்கிறான். வரனானவன் விவாகத்தின் போது கல்யாணப் பெண்ணை விட்டு போகுமாறு கந்தர்வ பூஜை பண்ணி அந்த கந்தர்வனிடம் பிரார்த்திக்கிறான் என்பதிலிருந்து அவள் இன்னும் அக்னியின் ஆதிக்கத்தின் கீழே வரவில்லை, கந்தர்வனின் ஆதிக்கத்தில்தான் இருக்கிறாள், அதாவது வயசுக்கு வரவில்லை என்றுதானே தீர்மானமாக முடிவாகிறது. எல்லாம் சரி. ஆனால் மனுஸ்மிருதியிலிருந்து சீர்திருத்தக்காரர்கள் கோட் செய்தார்களே, ரித்துவாகி 3 வருஷம் வரனை எதிர்பார்த்துவிட்டு அப்புறம் ஒரு பெண் தானே புருஷனை தேடிக்கொள்ளலாம் என்று அந்த ஸ்லோகம் சொல்கிறதே, அதற்கென்ன சமாதானம்? சமாதானம் இருக்கிறது. வயசுக்கு வரும் முன் கல்யாணம் பண்ணி கொடுத்து விட வேண்டும். பிரதானம் பிராகிருதோஹோ என்பதே தர்மசாஸ்திரத்தின் பொது விதி. அந்த விதி தப்பிப்போகிற கேசுகளில் என்ன செய்வது? ஒரு பெண்ணை வரனாக தேடி வராவிட்டால் அவளுடைய பிதாவோ பிராத்தாவோ தான் பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி தர வேண்டும். ஆனால் இப்படி செய்யாமல் அவர்கள் பாட்டுக்கு பொறுப்பில்லாமல் இருந்தால், அல்லது ஒரு பெண் நாதி இல்லாமல் கார்டியன் இல்லாமல் இருந்தால், அப்படிப்பட்டவளை பற்றித்தான் ரிதுவானதற்கு 3 வருஷத்துக்கு பின் தானே புருஷனை தேடலாம் என்று மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்கிறது. அதாவது நாதியே இல்லாதவளும் கூட வயசுக்கு வந்தபின் உடனே தானாக புருஷனுக்காக புறப்படாமல் யாராவது பந்துமித்திரர்களோ அண்டை அசலாரோ அபிமானம் உள்ளவர்களோ தனக்காக மாப்பிள்ளை தேடமாட்டார்களா என்று பொறுத்திருந்து பார்த்துவிட்டு அப்புறம்தான் தானாகவே தேடலாம் என்று சொல்லியிருக்கிறது. கான்டெக்ஸ்டை பார்க்காமலும் முன்னுக்கு பின் வருவதை கம்பரேட்டிவாக பார்க்காமலும் சாஸ்திர வசனங்களையும் வேத மந்திரங்களையும் துண்டாக எடுத்து வைத்துக்கொண்டு பார்ப்பதால்தான் சீர்திருத்தக்காரர்கள் ஆச்சாரசீலர்களாக உள்ளவர்களின் வழக்கத்தில் இருப்பதற்கு மாறானதையே சாஸ்திரோக்தமானது என்று வாதிக்கும்படி ஆகியிருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.